ஓம் நமோ வெங்கடேசாய. சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயிலில் ஸ்ரீ நரசிம்மருக்கான பிரம்மோற்சவத்தில் முதல் நாள் தர்மாதி பீடத்தில் கங்கை கொண்டான் மண்டபம் அருகில் சேவை சாதிக்கும் ஸ்ரீ நரசிங்க பெருமாள். இந்த வீடியோவில் நாம் தொல்லியல் துறை தமிழ் வளர்ச்சி வளாகத்தில் வெளியிடப்பட்ட ஒரு நூலில் இந்த கோவிலின் தொன்மை 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில் என்பதை அறியும் வகையான ஒரு நூல். சென்னை மாநகர் கல்வெட்டுகள், பதிப்பாசிரியர் முனைவர் ரா. நாகசாமி. 100 பக்கங்களுக்கு இந்த திருக்கோயிலில் உள்ள கல்வெட்டுகள் விவரம் அதில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் சில வரிகள் மாத்திரம் நாம் தெரிவிக்கிறோம். முடிந்த அளவு அவற்றை திருக்கோவிலில் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். சென்னை மாநகர் பல்லவர் காலத்திலிருந்து சிறப்புற்று விளங்கி இருப்பதை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் உள்ள பல்லவ மன்னன் நந்திவர்மன் 12வது ஆட்சி ஆண்டு கிபி 808 கல்வெட்டு வாயிலாக அறிய முடிகிறது. இவ்வூர் அன்றும் திருவல்லிக்கேணி என்றே அழைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். திருவல்லிக்கேணி என்னும் இவ்வூர் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து புலியூர் கோட்டத்து எழுமூர் நாட்டு பிரிவில் இருந்துள்ளதை கல்வெட்டுகள் கூறுகின்றன. இக்கோவிலில் 9ஆம் நூற்றாண்டில் இருந்து 19ஆம் நூற்றாண்டு வரையிலான கல்வெட்டுக்கள் காண கிடைக்கப்பெற்றுள்ளன. அதை பற்றி ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டு வருவோம். இதில் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இருந்தாலும் இந்த திவ்ய தேசத்துக்கானது சென்னை மாவட்டம் ஊர் திருவல்லிக்கேணி. இந்திய கல்வெட்டு ஆண்டு அறிக்கை 1903, கிரந்தமும் தமிழும் சேர்ந்தது. அரசு பல்லவர் ஆண்டு, ஆட்சி ஆண்டு 12ஆம் ஆண்டு. வட்டம் தென்சென்னை. ஊர் கல்வெட்டு எண் 1. மன்னன் நந்திவர்மன். வரலாறு கிபி 808. பார்த்தசாரதி கோவிலின் கருவறையின் நுழைவு வாயிலின் வடபால் ஒரு கல்வெட்டு உள்ளது. இக்கல்வெட்டு பல்லவ மன்னன் நந்திவர்மனின் 12ஆம் ஆட்சி ஆண்டை சேர்ந்தது. திருவல்லிக்கேணியை சேர்ந்த குலங்கிழார்கள் கருமாரச்சேரி புலத்தை அடகு வைத்தனர். அதற்கு 45 காடி நெல் வட்டியும் அளிக்கவே கோவிலில் திரு அமுது படைக்க முடியாமல் போயிற்று. புகழ் துணை விசயராயன் என்பான் 30 காடி நெல்லும் 5 கழுந்து பொன்னும் கொடுத்து அந்நிலத்தை மீட்டு தனதாக்கி கொண்டான். அந்நிலத்திலிருந்து 45 காடி நெல்லுக்கு ஒவ்வொரு நாளும் 2 நாழி தூய்மையான குத்தல் அரிசி பெற்று சங்க சர்மன், சட்டி சர்மன், இளைய சட்டி சர்மன் என்பார்கள் இரவு பானகம் கோவிலில் படைத்து வர ஆகனார்கள். அவ்வாறு படைக்க தவறினால் அவிப்புறத்தும் அவரவர் புலத்தும் காரைக்கிழான் புலத்திருந்தும் சுவாமி போகத்துக்கு கொடுத்த திருவமுது காட்ட வேண்டும். ஈழ விளக்கு ஒன்றும் வட்டில் ஒன்றும் லோகப்பானை ஒன்றும் கோவிலுக்கு கொடுக்கப்பட்டது. இதுதான் அதில் இருக்கக்கூடிய முதல் பக்கத்துக்கான முதல் கல்வெட்டுக்கான தகவல். இப்படி நாம் ஒவ்வொரு தகவலாக தெரிஞ்சுக்கலாம், நேராக பார்க்கலாம். அதை கோவிலில் போனால் அடுத்த கல்வெட்டு பார்த்தசாரதி கோயிலின் தாயார் சன்னதியின் முன் உள்ள மண்டபத்தின் ஒன்றில் ஒரு சிலைக்கு கீழாக பொறிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக கோவிலின் உட்சுவற்றில் அமைந்துள்ள மடைப்பள்ளியின் நுழைவு வாயிலின் மேல் சுவரில் உள்ளது. தொண்டை மண்டலம், ஞயரநாடு, புழல் கோட்டம், பொன்னேரி சீர்மை சேர்ந்த நெய்தவாயில் திருவமுடையா பிள்ளை மகன் நாராயண பிள்ளை ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி சன்னதியில் திருமடப்பள்ளி கைங்கரியம் செய்வித்ததை இக்கல்வெட்டு குறிக்கின்றது. அடுத்ததாக 4வது தகவல் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலின் கிழக்கு நுழைவு வாயிலின் அருகில் உள்ள கல்லில் உள்ளது. கோவிலில் தேசாந்திரிகளுக்கு உணவு வழங்குவதற்கும் இந்து பிள்ளைகளுக்கு இந்நாட்டு சாத்திரங்களையும் ஆங்கில மொழியையும் கற்பிப்பதற்கு பச்சையப்ப முதலியார் 1 லட்சம் வராகன் பணம் அளித்ததை கூறுகிறது. இது ஒரு மிகப்பெரிய கல்வெட்டு. பக்கம் எண் 8 பார்த்தசாரதி கோவிலின் உட்பிரகாரத்தின் வடக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கல்லில் உள்ளது. ஒரு பகுதி தான் கிடைத்துள்ளது. இதில் நாயகனார் கொடை அளித்ததை பற்றி இந்த கல்வெட்டு நமக்கு தெரிவிக்கின்றது. இவ்வாறாக கோவிலின் உட்சுவற்றில் வடக்கு பக்கத்தில் ஒரு கல்லில் உள்ள செய்தி பஞ்சநெதிவாணன் நீலகரையான் என்பவரால் அளிக்கப்பட்ட கொடையை குறிக்கிறது. இருவேறு கல்வெட்டுகளில் இப்பகுதிகள் உள்ளன. 5ஆம் வரி வேறொரு கல்வெட்டினை தெரிவிக்கிறது. இப்படி 9 பக்கம். அடுத்து விருப்பம் இருப்பவர்கள் தொடர்ந்து கேட்க தயாராக இருந்தால் அடுத்த தகவல்கள் தெரிவிக்கப்படும். 10வது பக்கம் கோவிலின் உட்சுவரத்தின் வடக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கல்வெட்டின் ஒரு பகுதி தான் கிடைத்திருப்பதாக தகவல். 10 பக்கம் முடிந்துவிட்டது.
ஓம் நமோ வெங்கடேசாய. அடுத்து வரும் தகவல்